ஹெல்மெட் இருக்குது, சாவியும் இருக்குது வண்டியிலேயே, பேக் எடுத்தாச்சு, ட்ரைபேடெல்லாம் எடுத்தாச்சு. கண்ணாடி கண்ணாடி எடுக்காமல் இருப்பேன். எல்லாம் எடுத்தாச்சா? சொல்ல வேண்டிய சொல்லு. ஹலோ மக்களே, திஸ் இஸ் தினேஷ் கேஜே. இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்? பிரசித்தி பெற்ற பாலமலை கோயில் அரங்கநாத சனிக்கிழமை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி இப்போ போகிறோம். போகலாமா? கூட யாராவது வர? கூட என்னோடய ஃப்ரெண்டு பிரபாகரன். யாருன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் காட்டாமல் இருக்க முடியுமா? யாருன்னு காட்டுறேன், நீங்களே பார்க்கணும். வணக்கம் மக்களே, நான் தான் பிரபாகரன். ஆமாம், 2 பேர் கோயிலுக்கு கிளம்புறோம். இது வந்து சரி விலாக் போடுறோம். ஃபஸ்ட்டு விலாக் இது ஆக்சுவலாக. ஆமாம், இங்கே சீசாவில் அப்புறம் வந்து நிறையா ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆக்சுவலாக படமும் நிறைய பண்ணியிருக்காரு. நீங்கள் நல்லா தெரிஞ்ச ஃபெமிலியரான ஃபேஸ் தான் அது. பாருங்கள், இனிமேல் தான் ஆரம்பம். நன்றி. இதில் சொல்லியிருக்கலாம். நன்றி, போதும். போகலாமா? ஃபஸ்ட்டு சேஃப்டி மச்சி, ஹெல்மெட் போடு. ஓகே மச்சி. பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் அடிக்கணும். அடிச்சுக்கலாம், போகிற வழியில் அடிச்சுக்கலாம். சரி, அடிச்சுக்கலாம். டைம் என்ன சுமாராக ஒரு 12 மணி இருக்குமா? டைமு 12 1 பக்கம் ஆகுது. 1 பக்கம் ஆகி போச்சா? எப்படி நம்ம வண்டியிலேயே மலை ஏறிடலாமா, இல்லை வந்து நடந்து போகலாமா? பாத யாத்திரையை மாதிரி கால் வலிக்குச்சு, பேசாம பைக்கே போயிடுறேன். ஆமாம், சொன்ன மாதிரி நம்ம அடிவாரத்துலேருந்து மேலே போகிறக்குள்ள நடந்து வர மாதிரி கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிருக்கணும். ஆமாம், இந்த வெயில். ஆமாம், இந்த வெயில் போக முடியாது. ஈரோட்டுக்கு அடுத்தது இங்கே கோயம்புத்தூர்லேயும் இப்போ வெயில் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சென்னை மாதிரி கோயம்புத்தூர்லேயும் வெயில் அதிகமாகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, மரமே இல்லை, பெருக்க மரம்லாம் வெட்டிட்டாங்க. அதான் இங்கே தான் நாங்கள் படித்தோம். இதுதான் நாங்கள் எங்கள் ஸ்கூல். இதுதான் பயணிமல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதுதான் சொக்கலிங்கேஸ்வரர் திருக்கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஸ்ட்ரைட்டாக போனால் இப்போ இந்த காந்திபுரம் போகிற வழி. இப்போ நான் இப்போ திருப்புறங்கள திருப்பி இந்த வழியில் போகிறது வந்து திரும்ப மேட்டுப்பாளையம் போகிற வழி. இது பார்த்தீங்கன்னா இங்கே பெருநாயகம்பாளையத்துக்குள்ளேயே அந்த கோவனூர் ரோடு இருக்குது. அது அந்த வழியாக நம்ம பாலமலைக்கு போகலாம். இப்போ வண்ணாங்கோயில் இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது, அந்த கோயில் வழியாகவும் போகலாம். பரவாயில்ல மச்சி, 30 கிலோமீட்டரில் அப்படியே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறேன். ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இங்கே நீங்கள் ஓட்டிக்கோன்னு நினச்சேன், நல்ல வேலை மெதுவாக தான் போகிறேன். வேகம் ஆபத்து, அதனால் மெதுவாக போயிட்டு ஸ்லோவாக போனால் தான் எல்லாத்தையும் அப்படியே ரசித்து அப்படியே போக முடியும். ரைடு வேறு, ரேஸு வேறு. ஆமாம், நம்ம ரைடு தான் போகிறோம். ஆக்சுவலாக நான் பாலமலை போய் ரொம்ப வருஷமாச்சு. பாலமலை நான் போகவே இல்லை. சரி சரி சரி. அதான் சரி, சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள்னு சொல்லுவாங்க. சரி, அதான் இன்னைக்கு கிளம்பிட்டோம். ஓகே. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் எவ்வளோ வரும்னு ஆனால் எக்ஸாக்டாக தெரியல. கிலோமீட்டர் எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைக்கிறேன்? தெரியலையே, நான் அதெல்லாம் நோட் பண்ணதில்லை. போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன், ஆனால் நோட் பண்ணுறதில்ல. எப்படி ஒரு 8 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 8 கிலோமீட்டர் வருது தரணும். ஓகே ஓகே. இயற்கை எலி சூழ்ந்த பகுதியாக இருக்கும்.
முன்னாலே இந்த ரோட்டில் இவ்வளோ வண்டிகளே இருக்காது. ஆமாம், இப்போ நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு. அதுதான். இது கவுண்டம்பாளையம், கூடலூர் கவுண்டம்பாளையம். 2 கவுண்டம்பாளையம் இருக்குது. அரிசி கவுண்டம்பாளையம், கூடலூர் கவுண்டம்பாளையம். இது கூடலூர் கவுண்டம்பாளையம். சரியான வெயிலாக இருக்குது. சம்மரில் வர வேண்டிய வெயில் இப்போவே வந்துருச்சு. காலையில் ஆனால் குளிருது, மதியானம் ஆனால் வெயில், மாட்டி நைட் ஆனால் குளிருது. ஆமாம், என்னடா உலகம் இது. ஸ்கூல் டேஸ்லாம் சைக்கிள் இங்கே வருவான், சைக்கிள் ஓட்டிட்டு அப்படியே. ஆமாம். என்சிசியில் இருக்கும்போது எங்களை இங்கே தான் கேம்ப்புன்னு சொல்லிட்டு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இங்கே தான் ட்ரெக்கிங் மாதிரிலாம் என்சிசியில் கூட்டிகிட்டு வந்துட்டுருந்தாங்க முதல்ல. அதெல்லாம் ஒரு காலம், பல வருஷங்களா அது. வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம கவர்னர் வந்துட்டுங்க. இன்னும் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு நம்ம பாலமலை போயிடலாங்க. இங்கே முதல்ல அந்த ஜீப்பெல்லாம் இருக்குல்ல, ஜீப்பு, அப்புறம் அந்த பஸ்ஸு. நம்ம சத்தமாக சொல்லு. இந்த ஜீப்பு முதல்ல இங்கே இருக்கும்ல, ஜீப்பு வந்து ஆமாம், மலைக்கு அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. தெரியலையே, இது இங்கே ஒரு ஜீப் நிற்குது. இது இந்த ஜீப்பான்னு தெரியல. ஊட்டிலேருந்து பஸ் வரும்னு நினைக்கிறேன், அது பார்த்துருக்கேன். பாலமலை போகிறது பஸ் பார்த்துருக்கேன், கவர்மெண்ட் பஸ்ஸு. நிறையா கூட்டம் வரும். முதல்ல தான் கொஞ்சம் அப்படியே இதாக இருந்தது, இப்போது நல்லா சொன்ன மாதிரி. இல்லை, வீக்கெண்டான வந்துடுறாங்க. ஆமாம், வந்துடுறாங்க சனிக்கிழமை. நல்லா தெரியுதா? நல்லா கிளார் அடிக்குது, கேமரா கேப்சர் ஆகல. அவன் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அது 30 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்ட மாட்டேங்கிறாரு. அதுலேயே ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்படி வரோன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் பேசாமல் சைக்கிளே எடுத்துகிட்டு வந்துருப்போம். போய் பெட்ரோலை போட்டு ஸ்பீடாக போகிறது. அதே வந்து அது போஸ்ட் பண்ணோம்னா அது கொஞ்சம் இதாகும். வேகமாக போனோம்னா இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ரசித்து நம்ம போகிறோம், அதனால் ஒன்றும் தெரியறதில்ல. இப்போ வெளியே எங்கேயாவது போனோம்னா இந்த ஸ்பீடில் போனோம்னா அவசரத்தில் போக முடியுமா? இப்போ நீங்களே சொல்லுங்கள், வேலைக்குலாம் இந்த ஸ்பீடு போனோம்னா சாயந்தரம் அவுட் டைமில் தான் போய் சேருவோம். செக் போஸ்ட் ஒன்று இருக்கும்ல? ஆமாம், அது என்ன பாலமலை அங்கே அடிவாரத்தில் ஒன்று இருக்குது. வண்டியில் தான் போனேன். நான் நடந்து வந்து மலை ஏறினது அது ரொம்ப காலங்களாயிடுச்சு. இப்போ வயசாகிடுச்சு வச்சு ஏற முடியாது. ஆமாம், அதுவும் ஒரு இதுதான். நம்ம ஃபிட்னஸ் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது ஆனால் முன்னாடியே நம்ம ஒரு நாள் கொஞ்சம் இயர்லியாகவே வரலாம். வந்துடலாம். இயர்லியாகவே வந்துட்டோம்னா பாருங்கள் 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நிறைய தோட்டம் ஆயிடுச்சு நிறையா. ஆமாம், தோட்டம் ஆயிடுச்சு, நிறைய பில்டிங் நிறைய ஆயிடுச்சு. கோயில்
தெரியல, அது தெரியல. இது கட்டுமான பணிகள் நடக்குது. ஏதோ கட்டுமான பணிகள் ஏதோ நடந்துருக்குது. என்னன்னு தெரியலையே. தெரியல. இல்லை போகலாம் வழி இருக்குது. அப்படின்னு ஸ்லோ பண்ண. இப்போ ஆர்ச் மாதிரி கட்டுறாங்க போல. ஆமாம் ஆமாம். கோயிலுக்கு அந்த இது நம்ம இந்த வழியில் போனோம்னா மலைக்கு அப்படியே நடந்து போகலாம். அடிவாரத்துக்கு போகும். ஆமாம். நம்ம இதில் போகிறதுனால அப்படி பைக்கே போயிடுறோம். இதுதான் மாடு எப்படி மெஞ்சிட்டு ஓரத்துல இருந்து பார்த்தா இந்த என்னது லைட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவார் வந்துட்டோம். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? அந்த மலைக்கு போக போகிறோம். மலை வச்சுட்டு போக போகிறோம். போய் பெருமாளை போய் தரிசித்து வரோம். ரோடெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. வீடியோ ஷேக் ஆகாமல் இருக்கான்னு பார்த்தா முடியாது போலையே. ஏன்னா ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குங்காட்டிக்கு வீடியோ ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா இருக்குது. வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன்லாம் இருக்குது இந்த கேமராவில். பட் ஆனால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா, இந்த வியூ நான் இப்போ பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் வியூ. செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் தான் நம்ம காட்டு வனப்பகுதிக்குள்ளே உள்ளே போக போகிறோம். ஆமாம். இங்கே யானை காட்டு மேலே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நேரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் கம்மி தான். யானையெல்லாம் நிறைய வரும்னு சொல்கிறாங்க. வருமச்சி வரும். இங்கே ரோடு நல்லா இருக்குது. இப்போ தான் போட்டிருப்பாங்க எடுக்குது. வந்து இப்போது 75 kg. முதல்ல 85 வந்து இப்போ வெயிட் லாஸ் ஆகிட்டேன். நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிட்டியா? ஆமாம், டயட்டெல்லாம் இருக்கேன். வெயிட் லாஸ் ஆகிட்டேன். நீ எவ்வளோ கிலோ? நான் மச்சி ஒரு 75 76 இருப்பான். 70 கிலோ. 75 தானா இருப்பான் மேபி. ஏன்னா இந்த பல்சர் வண்டி RS 200 எங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இந்த வண்டி வச்சு நான் வந்து நிறையா மூணாறு, ஊட்டி, கொடைக்கானல்லாம் போயிருக்கேன். தனியாக தான் போனீங்க? ஆமாம், நான் ட்ராவலிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இந்த வண்டி இப்போ மேலே ஏறுறதுக்கு கிணறு இருக்கும். சரி சரி சரி. வயசாகிடுச்சு வண்டிக்கு வயசாக. ஆமாம். ஆமாம். ரோடெல்லாம் நல்லா போட்டாங்கப்பா. நல்லா இருக்குது. ரோடு நல்லா இருக்குப்பா. எவ்வளோ கூட்டம் தாண்டி நல்ல கூட்டம் தான்.
இருக்குன்னு முதல்ல கணக்கு வச்சுட்டு இருப்போம். இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு. முதல்ல ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் இவ்வளோ ஹேர் பின் பில்டிங்கு அது வந்து ரொம்ப ஆகுது, அதனாலையும் மறக்கும். கவுண்ட் இல்லை. மெமரி லாஸ்லாம் அதிகமாகுது, ஞாபகம் மறதிலாம் அதிகமாகிடுச்சு. பரவாயில்ல, இருக்கிற மூலிகை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். ஸ்மெல்லு சொன்ன மூலிகை ஸ்மெல்லு நல்லா இருக்குது. இயற்கையான காற்று, எந்த தூசியும் இல்லாமல் புகையும் இல்லாமல். சிட்டியில் ஆமாம் புகையா அதையே நம்ம சுவாசிச்சு இப்போ இந்த மூலிகை ஸ்மெல்லு நம்ம வரும்போது நமக்கு நல்லா நறுமணம் நல்லா இதாகுது. எலிஃபேண்ட் கிராசிங் போர்டு வச்சுருக்காங்க. யானைக்கு வந்து யானை வந்து இப்போ நம்ம துறக்கினா நம்ம வந்து மேடை இறக்கக்கூடாது, கீழே இறக்கத்தில் தான் ஓடணும். யானை வந்து ரொம்ப வெயிட்டிங்காட்டிக்கு யானைக்கு வந்து இறங்க தெரியாது. பைக்கில் ஆட்டோ பாருப்பா எவ்வளோ அசால்ட்டாக போகுதுன்னு. நல்லா வண்டி போகிறப்போ சைக்கிள் கூட நல்லா எல்லாம் போகிறதுக்கு நம்ம வந்து என்னச்சுன்னு தெரியுது. பெட்ரோல் இப்போ தான் அவனுக்கு ஃபுட்டு ஓட்டு அவனை கூட்டிட்டு வரேன், அடம் பிடிக்கிறான் யாருக்கு. பையன் ஹைவேஸ்லாம் நல்லா பட்டைக்கெல்லாம் போவான். ஹைவேஸில் ஸ்போர்ட்ஸ் பைக்கியா ஹைவேஸ்லாம் நல்லா வேகமாக போவான். மலை ஏறும் போது கொஞ்சம் என்ன அவனும் மலை ஏறி ரொம்ப நாள் ஆச்சு. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் பக்கத்தில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செங்காதை தாயார் திருக்கோயில் செல்லுமொழி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம வரும்போது இங்கே போகலாங்க. வரும்போது ஆமாம், அதுதான் உள்ளுக்குள்ளே அது நல்லா இருக்கும். அது நல்லா ஒரு கோயில் நல்லா பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்கும். சூப்பராக இருக்கும்.
தாண்டி இதுக்கப்புறம் ஒரு மலை இருக்குது மேல்மூடின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது அந்த பக்கம் இருக்குது. அது ஆனால் போனதே இல்லை. நீ போயிருக்கியா? இல்லை மச்சி, நானும் போனதில்லை. போனதில்லையா? நெக்ஸ்ட் டைம் எனக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் அந்த பக்கம் போகலாம், அந்த மேல்மடி மலைக்கு. மலை யாருக்கும் தெரியல, நல்லா கிளார் அடிக்குது. மிஸ்டர் தினேஷ், இங்கே இருக்க மாட்டு சாணியா யானை சாணியா? இது கண்டிப்பாக இல்லை. அது வந்து ஒவ்வொரு என் கண்ணில் மாட்டு சாணியும் படுது, யானை இதுவும் படுது. சரி சரி. ஏன்னா நிறைய இடத்துல யானை யானை நடமாட்டம் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக தெரியுது. எலிஃபண்ட் கிராசிங் நல்லா வச்சுருக்காங்க, எல்லாம் நிறைய போர்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல. பார்த்து மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம பாலாமலை அரணார் கோயில் பக்கம் வந்துட்டோம். இன்னும் ஒரு சின்ன பெண்டு தான், அப்படி திரும்பணுமா கோயில் வந்துருங்க. வந்தாச்சு. நம்ம கோயில்கிட்ட அப்படியே வந்துட்டோம். கோயில்கிட்ட வந்துச்சு. நான் அப்படியே கொஞ்சம் போகலாம். அந்த சைடு போனால் ஊருக்குள்ளே போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பக்கம் நிறைய சின்ன கிராமங்கள் நிறைய இருக்குது. ஓகே ஓகே. இங்கே டவர்லாம் கிடைக்குங்களா சிக்னல்? ஒரு சில சிம் தான் கிடைக்கும். மக்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த பாலமலை திருக்கோயில். நம்ம கோயில் அப்படியே ஒரு மலை வந்துட்டு நம்மள போய் சாமி கும்பிடலாங்க. பைக்ஸ் எல்லாம் வந்துருப்பாங்க போல இருக்கு. நிறைய பேர் வந்துருக்காங்க. வண்டி எங்கே போகலாம், முன்னாடி போய்க்கலாம், கோயிலுக்கு முன்னாடி போய்க்கலாம். கோயிலுக்கு முன்னாடி நிற்கலாம்ல. பைக்லேயே கோயிலில் ஒரு ரவுண்ட் சுற்றியாச்சு. கோயில் பலம் வந்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே. கூட்டம் பாருங்கள். கூட்டம் ஆக்சுவலாக இப்போ மதியானம் ஆச்சு. மதியானம் ஒரு 12 மணி இருக்குது. கூட்டம் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக காலையில் வந்துருந்தோம்னா செம்ம கூட்டமாக இருக்கும். சனிக்கிழமை காலையில்.